மானத் சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரியோட கொடைக்கானல் வீட்ட வேற யாரோ வாங்குறதுக்கு பதிலா விஜயே வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இங்க விஜய், காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி விஜய் கிட்ட, "ஏங்க நான் சொன்னதுக்கு ஏதாவது முடிவு எடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய், "எதுக்காக காவேரி திடீர்னு அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே! என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அதான் நான் சொன்னேன்ல, அந்த வீட்டுக்கு போனாலே ஒரு வைப் இருக்குதுங்க. அந்த வீட விட்டு எனக்கு வரவே மனசு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால நம்புற மாதிரியே இல்ல. அந்த வீட பத்தி நீ யோசிச்சு போகணும்னு சொல்றியா? அந்த வீட்ல உள்ளவங்கள பத்தி யோசிச்சு போகணும்னு சொல்றியா? எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, ஆமாங்க. நீங்க போனதும் பாட்டி எவ்வளோ சந்தோஷமா பேசி சிரிச்சாங்க. அதனால தான் நீங்க பக்கத்துல இல்லாதனால தானே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நீங்க பக்கத்திலேயே இருந்தீங்கன்னா, பாட்டிய நீங்க நல்லா பார்த்துக்குவீங்கல்ல. அதுவும் இல்லாம தாத்தா வேற என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்கங்க. தாத்தாவ இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, தாத்தா உன்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி, "விஜயும் நீயும் இந்த வீட்டுக்கு வந்துருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்கிட்ட கேட்டாங்கங்க. உடனே எப்படியாவது விஜய் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துருமான்னு வேற என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டாங்க. என்னால தாத்தாவோட சத்தியத்த மீற முடியலங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "அங்க போனா பாட்டி உன்ன கஷ்டப்படுத்துற மாரியே எப்பயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க காவேரி. ஏன்னா உனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். எனக்கும் வருத்தமா இருக்கும். அதான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்ன தானே பேச போறாங்க? அவங்க பக்கத்திலேயே இருந்தா கூடிய சீக்கிரமா அவங்க மனசு மாறி என்ன ஏத்துக்குவாங்கங்க." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, "எனக்கு ஒண்ணும் புரியல காவேரி. பாட்டி எப்படி பக்கத்துல இருந்தா உடனே ஏத்துக்குவாங்கன்னு நீ நினைக்கிற? அவங்க உன் மேல அவ்வளோ வெறுப்பு வச்சிருக்காங்க. அதனால உடம்பு வேற அவங்களுக்கு சரியில்ல. அப்படி இருக்கிற நேரத்துல நான் பாட்டி ஏதாவது கோவமா பேசிட்டேன்னா, என்ன பண்ண?" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே அப்படியெல்லாம் நீங்க பாட்டிய கோவமானா பேச மாட்டீங்க. பாட்டியும் என்ன பேசுற மாதிரி நானும் வச்சுக்க மாட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கங்க. நம்ம போகலாங்க. தாத்தாவும், பாட்டியும் வயசான காலத்துல அந்த வீட்ல தனியா இருக்கிறாங்க. அதுவும் உங்கள மேல உள்ள பாசத்தினால அவங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்குதுங்க. நீங்க போய் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டா தானே. பாட்டி என்ன எதுவும் பேச மாட்டாங்கங்க. நீங்க அத பத்தி கவலவே படாதீங்க. நான் அதெல்லாம் கேஷுவலா எடுத்துக்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் காவேரி பார்த்து, "எனக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கவே முடியல காவேரி. எல்லாரும் நான் அந்த வீடு பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உன் அக்கா, தங்கச்சி எல்லாரும் வீடு, பொருள் பத்தி தான் பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, நீ மட்டும் தான் மனுஷங்கள பத்தி யோசிக்கிற. தாத்தாவும், பாட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. பாட்டி எவ்வளவுதான் உன்ன கோவமா பேசினாலும், பாட்டி எதனால பேசுறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிற. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிய புகழ்ந்து பேசுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "போதும், போதும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "சரி காவேரி, உன்னுடைய ஆசை அதுனா, அங்கேயே போயிடலாம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரியும், "சரிங்க, நாளைக்கே போயிடலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாளைக்கே போயிடலாம்" அப்படி சொல்றாங்க. "அத்தைட்ட சொன்னியா?" அப்படின்னு கேட்டாங்க. அத்தைட்ட சொன்னேன் நானு. அவங்களும், "சரி, நீ போறது தான்டி சரி. பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்ல. பக்கத்துல இருந்தா தான் அந்த தம்பி வேற பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ரொம்ப நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஆமா, அத்தைய தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எங்க அம்மா மாதிரியும் என்ன அக்கறையா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நானு திரும்பி அந்த வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. நானே எங்க அம்மாவ பிரிஞ்சு வரத ஃபீல் பண்ணல. நீங்க என்னமோ ரொம்ப ஃபீல் பண்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, "என்னதான் இருந்தாலும் அத்தை என்ன வெயிட்டா கவனிச்சாங்க. அதெல்லாம் இனிமேல் இருக்காதுன்னு நெனைக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமா இருக்கு காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "அங்க போயிட்டு என்ன யார் பார்த்துக்குவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "ஆ அதான் நான் இருக்கேன்ல. நான் உங்கள பார்த்துக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீயா? அத்தை பார்த்துக்கிற அளவுக்கு நீ பார்த்துக்குவியா? ஹம், உன்னால என்ன பார்த்துக்க முடியுமா? என் எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, நிறுத்துங்க, நிறுத்துங்க. போதும், போதும். உங்க அத்தையோட புராணம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் சாரதா கிட்ட விஜய் வந்துட்டு, "அத்தை நாங்க எங்க வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். அங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும்ல. அதுக்காக தான்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "புரியுது தம்பி. நீங்க அங்க பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது. பாட்டி உங்கள சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பிரிவ அவங்களால தாங்க முடியல. நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க தம்பி. பாட்டிக்கு உடம்பு சரியாகணும்ல. நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமேலாச்சும் அங்க போயிட்டு சந்தோஷமா இருங்க தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே, "அத்தை நான் இந்த வீட்ட விட்டு போனாலும் அடிக்கடி இங்க வருவேன் அத்தை. நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். குமரன் பிரதர் வேற இங்க இல்ல. இந்த டைம்ல நானும் இந்த வீட்ட விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது." அப்படி சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, "அதெல்லாம் நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க பாட்டிய முதல்ல பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. "சரிங்க பாட்டி நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்டயும் விஜய் சொல்றாங்க. காவேரியும் சொல்றாங்க. "சரிடி பார்த்து நடந்துக்கிடணும். என்ன பாட்டி ஏதாவது கோவப்பட்டா, நீ பாட்டுல பொசுக்குன்னு கோவப்படக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்மா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிட்டு இருக்காங்க. இங்க கங்கா கிட்ட, "நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் கங்கா சந்தோஷப்படுறாங்க. "இவ வீட்ட விட்டு போனா நல்லது தான் ரொம்ப.
இனிமேலு அந்த வீட்ட விக்கிறத பத்தி அம்மாகிட்ட ஈஸியா பேசிறலாம். இவ இருந்தா தான் இடையில எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கிறா. இவ போனா எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படி சொல்லிட்டு கங்கா நெனைக்கிறாங்க. "போயிட்டு வா. நீ இந்த வீட்ட விட்டு எப்ப காலி பண்ணுவேன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் போவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." "ஓ!" அப்படி சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே "அத்தை, எனக்கு இந்த வீட்ட விட்டு போகவே மனசே வரல அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு "நான் உங்கள எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுவேன் அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் அப்பா, மாமியார் மருமகனோட பாசம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும், "அம்மா நான் கிளம்புறேன்ம்மா. அப்பப்போ வர்றேன்ம்மா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நீங்க என்ன வேலைனாலும் சரிங்கம்மா, கால் பண்ணுங்க. நாங்க எப்பனாலும் வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் சொல்றாங்க. "நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு சரி போயிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிர்றாங்க வீட்டுக்கு. இங்க நேரா வீட்டுக்கு வந்துர்றாங்க விஜய் வீட்டுக்கு. விஜய் வீட்டுக்கு வந்ததும் வாசல்ல நிக்கிறத பார்த்ததும் தாத்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். "வாம்மா விஜய், வாம்மா காவேரி" அப்படி சொல்லிட்டு பேட்டி படுக்கையோட வந்ததுனால தாத்தா அவ்வளோ சந்தோஷமா விஜய் கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா கூப்பிடுறாங்க. உடனேவும் "என்ன தாத்தா, இன்னைக்கு தான் உங்க முகத்துல இவ்வளோ சந்தோஷத்த நான் பார்க்குறேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "பிறகு நீ இந்த வீட்டுக்கு வரல, அப்புறம் என் முகத்துல சந்தோஷம் இல்லாம எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து தாத்தா சொல்றாங்க. உடனே "காவேரி தான் இதுக்கெல்லாம் காரணம் தாத்தா. காவேரி தான் இங்க போகணும்னு சொல்லி என்ன வற்புறுத்தி கூட்டு வந்தா தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் "காவேரி நல்ல வேலை பண்ணம்மா." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனேவும் "கல்யாணி இங்க வா, ஓடி வா, ஓடி வா. இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோனே தாத்தா பாட்டிய கூப்பிட்டோனே வேகமா பாட்டியும் வேகமா வர்றாங்க. விஜயும் காவேரியும் பெட்டியோட நிக்கிறத பார்த்துட்டு எங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் வந்திருக்கிறதுனால. ஆனா காவேரி பார்த்துட்டு, "இவ எதுக்கு வந்தா?" அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. "விஜய் நீ மட்டும் வந்திருக்க வேண்டியதான்டா. இவள அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு வர வேண்டியதான்டா." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "விஜய் இருக்கிற இடத்துல காவேரி இல்லாம வேற எப்படி இருப்பா? நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியில்ல கல்யாணி. உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் இப்படியா பேசுறது?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் "இருக்கட்டும் தாத்தா. நானும் விஜய் கூட தான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லி நான் தான் அடம் பிடிச்சுட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி உள்ள போங்க." அப்படி சொல்லிட்டு விஜய பார்த்து தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் காவேரியும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது, "காவேரி, பாட்டி எதுவும் பேசுனாங்கன்னா, நீ மனசுல வச்சுக்கிடாத." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "இல்லங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா காவேரிய பார்த்துட்டு, "காவேரி, நீ சொன்ன மாரியே எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்த மாதிரியே விஜய வீட்டுக்கு கூட்டு வந்துட்டம்மா. ரொம்ப நன்றிம்மா. நீ நீ எப்படி கூப்பிட்டு வருவ? கல்யாணி எப்படி சரியாவா?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ நீ கூட்டு வந்தோனே கல்யாணி முகத்துல சந்தோஷத்த பாரு. அவ்வளவு சந்தோஷம். பேரன் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு. இனிமேல் நீங்க இங்க இருக்கிறதுனால கல்யாணி உடம்பு சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் காவேரி வந்துட்டு, "நான் உங்களுக்கு சத்தியம் குடுத்தது எப்படி தாத்தா மீற முடியும்? அதான் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் தாத்தா. அதுக்காக தான் தாத்தா. இதுக்கு போய் நன்றிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க." அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "இருந்தாலும் நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய மனசுமா உனக்கு. இந்த பாட்டி எவ்வளோ உன்ன அவமானப்படுத்தியிருப்பா. ஆனாலும் அத மனசுல வச்சுக்காம நீ வந்திருக்க பாத்தியா?" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்ன தாத்தா சொல்றீங்க? பாட்டி அவங்க பேரன் மேல உள்ள பாசத்தினால இப்படியெல்லாம் பேசுறாங்க. அத போய் நான் தப்பா நினைக்க முடியுமா?" காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப பாரு, விஜய் வந்த சந்தோஷத்துல பாட்டி துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இனிமேலு என் கல்யாணிக்கு எதுவும் ஆகாது. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே உன் காவேரி இருந்துட்டு, "சரிங்க தாத்தா. அ நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இனிமேலு விஜயும் நானும் இங்க தான் இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "அம்மா நீயும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோமா. பாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு எதையும் மனசுல வச்சுக்கிடாத. அவ அப்படிதான் கொஞ்சம் நாள்ல மனசு மாறிடுவா. கொஞ்ச நாள்ல கொள்ளு பேரன் வந்ததும் அவன் தூக்கி கொஞ்சறதுக்கே நேரம் சரியா போயிரும். அப்புறம் எப்படி உன்ன போய் திட்டுவா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு வெட்கப்படுறாங்க. "ஆமாம்மா, இப்ப உன் ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குமா? ஸ்கேன்லாம் பண்ணியா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அதெல்லாம் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் தாத்தா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதான் உங்க பேரன் என் பக்கத்துல இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்காரே. அப்புறம் எப்படி நான் எதையும் மிஸ் பண்ணுவேன்? எல்லாமே அவரே பார்த்துக்குவாரு." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "விஜய் உன்ன நல்லா கவனிச்சுக்கிறாளாம்மா. விஜய் நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதுதாம்மா எனக்கு வேணும்." அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.